மா என்னடா? கொஞ்சம் இப்படி வாங்க. வா. என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? எதை பத்திடா? சரவணி பத்தி தான். ஏய், அந்த கேடுகட்டவளை பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு? பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி கத்துறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. ஏய், அவ பேச்சை நீ எடுக்கிறதா சரியில்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்த உனக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பேச்சையே ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு பொறுமையா கேக்குறியா? சொல்லுப்பா. ஜோசியக்காரனை ஏற்பாடு பண்ணி தனி கொடுத்தனும் போய் தான் ஆகணும்னு பொய்ய சொல்ல சொன்னது நானும் கிழவியும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இதை செஞ்சுட்டோம். அன்னைக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அனாவசியமா அண்ணிய சந்தேகப்பட்டு அவங்க மனசை வேதனைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கேமா. டேய், நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு முன்னாடியே எனக்கு தெரியும்டா. அவளை எப்படா நீ விட்டு கொடுத்து பேசியிருக்க? சரிடா, அப்படியே இருக்கட்டும். அவ நல்லவளா இருந்திருந்தா என்னடா பண்ணிருப்பா? மாணிக்கத்திட்ட போய் நீ சொன்ன விஷயத்த பத்தி சொல்லிருக்க வேண்டாம்? ஊம கொட்ட மாதிரில இருந்திருக்கிறா அவ. அப்படி இல்லம்மா, இந்த ஏற்பாடை செஞ்சது நாங்க. யாருகிட்டயும் இதை பேசக்கூடாதுன்னு அண்ணியை நிர்பந்தப்படுத்தினது நாங்க. இதுல அண்ணியோட தப்பு என்ன இருக்கு? ஏய், சும்மா சப்பக்கட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காத. இனிமே அவ பேச்சே என்கிட்ட எடுக்காத. அவ எப்படியோ நாசமா போய் தொலையட்டும். அம்மா, அதிகமா பேசாத. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்றத மறந்துடாத. ஆமாப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி எனக்கு சாபம் விடுறா. நீ இப்படி சாபம் கொடுத்ததுனாலதான் என் பொண்ணுக்கு ஒரு வேலையத்த ஆளு புருஷனா வந்து. வெரி குட் ஆண்டி, ரொம்ப பிரமாதப்படுத்திட்டீங்க. மாப்பிள்ள, நான் நீங்க பொத்தி பொத்தி உங்க மனசுக்குள்ள வச்சிருந்த விஷயம் தான் இப்ப வெளியில வந்திருக்கு. Now the cat is out of the bag. ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள்ள, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள. வாயை மூடுங்க ஆண்டி. இனிமே என்ன மாப்பிள்ளைன்னு சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. நான் என்னையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என் லெவலை விட்டு இறங்கி உங்க வீட்டுல வந்து சம்பந்தம் பண்ண. இப்ப இங்க நடக்குதுல அசிங்கம், அதையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தை வச்சு என்ன இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்றீங்களா? மாப்பிள்ள, ஏதோ பேச்சு வாக்குல இப்படி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கெல்லாம் லோ கிளாஸ்ல இருந்து ஏறி மிடில் கிளாஸ் ஆனவங்க. நான் ஹை கிளாஸ்ல இருந்து இறங்கி மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வேலை, மாத சம்பளம், இந்த விஷயம்லாம் உயர்வாப்படும். இட்ஸ் ஓகே. எனக்கும் சொடக்கு போற நேரத்துல ஒரு வேலையை தேட முடியும். வேலை கிடைச்ச பிறகு ஒரு வேலை மூடு வந்தா, அதாவது உங்க பொண்ணோட சேர்ந்து வாழணுங்கிற மூடு வந்தா இங்க வந்து உங்க பொண்ணை அழைச்சிட்டு போறேன். அது வரைக்கும் உங்க பொண்ணை தங்க கூண்டுல வச்சு காப்பாத்து. இந்த வேலையை தோனோட அனுப்ப வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள போகாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு போயிடாதீங்க மாப்பிள்ள. என் மனசார அந்த வார்த்தையை உங்களை நான் சொல்லல. என்ன ஜாலியா சொன்னீங்களா? என்ன ஹர்ட் பண்றது உங்களுக்கு ஒரு விளையாட்டா? ஐயோ இல்ல மாப்பிள்ள, மாணிக்கு அடிபட்டதுல இருந்து புத்தி கெட்டு போய் தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. செல்வம் பேசின விஷயத்துல கோவப்பட்டு அந்த ஆத்திரத்துல தான் இப்படி ஒரு தப்பான வார்த்தையை நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க மாப்பிள்ள. ஆண்டி, உங்களுக்கு பணம் தான் முக்கியம், குணம் இல்ல. மாப்பிள்ள, தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. மாணிக்கு அடிபட்டு கடந்தப்போ யாரும் இல்லாத சமயத்துல நான் உங்களை தானே மாப்பிள்ள மலை போல நம்பி இருந்தேன். நீங்க தானே எங்களுக்கு தைரியம் கொடுத்து எங்க கூட இருந்தீங்க. உங்களை பத்தி நான் தப்பா பேசுவேனா? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். செல்வம் எங்க இருக்கான்னு தெரியல. மாணிக்கம் பொழைச்சாதான் நிச்சயம். அப்படி இருந்த சூழ்நிலையில நான் உங்களை தானே மாப்பிள்ள என் பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சு நான் அந்த வார்த்தையை சொல்லல மாப்பிள்ள. உங்க அம்மா இருந்து கோவத்துல எப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா? என்ன உங்க அம்மாவா நினைச்சுக்கங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒன்னும் காட்டு மிராண்டி கிடையாது. நீங்க ஈகோ சீண்டி பேசுனதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க ஒன்னும் ஃபீல் ஆகாதீங்க. நீங்க சொன்னீங்க நீங்க எனக்கு அம்மா மாதிரின்னு. நானும் அதை நம்புறேன். நீங்க போங்க, நான் கிளம்புறேன். எங்க மாப்பிள்ள? கடையை திறக்கணும் இல்ல, அதான் கிளம்புறேன். நீங்க போங்க.
செல்வம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடை திறந்திருக்காப்புல இருக்கு. ம் சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. மாணிக்கண்ண உடம்பு நல்லா ஆயிட்டாரா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஓஹோன்னு இருந்தாங்க ஐயா. அதானே. திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு. மாணிக்கண்ணன் தலைவரானதுல இருந்து அவருக்கு தான் பிரச்சனை. எல்லாம் கண் திருஷ்டி தான். என்ன பண்றது? எவ்வளவு பிரச்சனை வேணா வரட்டும்னே. உங்களை மாதிரி நல்லவங்க கூட இருக்கிற வரைக்கும் எந்த கவலை இல்ல, சமாளிச்சிருவோம். உண்மையிலே சொல்றேன். சரி தம்பி, நான் வரட்டுமா? வரேன் தம்பி, வாங்கண்ணே. செல்வம், வாங்க சந்தோஷ். சாரி, அம்மா பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பிடிக்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அம்மா, நீ என்ன க்ளீன் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நம்ம கடை, இதுக்கு என்ன 4 ஆளை வைக்க முடியும்? அதுக்கு சொல்லல செல்வம். ஒரு வேலைக்காரி பார்க்க வேண்டிய வேலையை நீ பாத்தியன்னா நம்ம வேலையை யார் பார்க்கறது? வேலைக்காரியா? அதோட இல்லாம ஒரு ஆளு கிடைக்க வேண்டிய வேலையை நீ தட்டி பறிச்சுக்கற. அதெல்லாம் சரி, கடை நம்மது, நாம பார்க்காம யார் பார்ப்பாங்க? இல்ல செல்வம், நான் சொல்ற லாஜிக் உனக்கு புரியல. இப்போ நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு இந்த கடையெல்லாம் கூட்டி பெருக்கினீன்னா பாக்குறதுக்கு அப்படியே அச்சாசலா கடையை கூட்டி பெருக்கிற மாதிரியே இருக்கு. திடீர்னு ஒருத்தன் பிசினஸ் பண்ண வந்தான்னா உன்னை கடை முதலாளின்னு ஒத்துக்குவானா? எந்த ஒரு பிசினஸ்மே அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் செல்வம். நாம அப்படி என்னங்க பெரிய பிசினஸ் பண்ணிட்டோம்? இதே மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 10-15 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ற முதலாளிங்க கூட சமயத்துல அவங்க கடையை அவங்களே கூட்டி தொடக்கிறதெல்லாம் சகஜமான விஷயம். போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க மார்க்கெட்ல, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். உன்னை தான் திருத்தணும்னு நினைச்சேன், ஆனா என்டையர் மார்க்கெட் பூரா திருத்தணும் போல இருக்க. செல்வம், பேசாம பேங்க் அக்கௌண்ட்டை நானும் ஹேண்டில் பண்ற மாதிரி மாத்திரலாம். அதே எப்படி? நானும் அண்ணனும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம். நோ ப்ராப்ளம். நாம 2 பேரும் சேர்ந்து ஆபரேட் பண்ற மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்திரலாம். பாக்கலாம். என்ன பார்க்கலான்ற? செல்வம், உனக்கு புரியலையா? நானே கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், 2 பேரும் சேர்ந்தே பாத்துக்குவோம். இதோ பார் செல்வம், நான் இண்டிவிஜுவலா டிசைட் பண்ணி பிசினஸ் பண்ணாதான் என்னோட டேலண்ட் வெளியே வரும். தாராளமா டிசைட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நீங்களே சிந்தனை பண்ணுங்க, நீங்களே முடிவெடுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வெரி குட். ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. வா, உனக்கிட்ட சொல்லிட்டு பண்ணணுமா? அப்போ என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இல்ல? இதோ பார் செல்வம், உங்க அண்ணனே பல முறை என் திறமையை பார்த்து பாராட்டி இருக்காரு. அப்பெல்லாம் நீ ஒட்டஞ்சத்திரத்துல இருந்த, இப்ப வந்து என் திறமை மேல அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுற. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க சந்தோஷ்? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஒரு நிமிஷம். சுந்தரம் ஹியர். வணக்கம் சார், செல்வம் பேசுறேன். என்னப்பா செல்வம், எப்போ வந்த நீ? எங்க போயிருந்த? ஆமா, மாணிக்கம் எப்படி இருக்கான்? வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு சும்மா இருந்துட்டீங்களே சார், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னப்பா சொல்ற? ஆமா சார், என் அண்ணன் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு அம்மாவும் நிர்மலாவும் உங்ககிட்ட வந்து உதவி கேட்ட போது அவங்கள கராரா பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களாமே. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல சார். செல்வம், நான் அப்படி நடந்துகிட்டது உண்மைதான். நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா? சரோவை துரத்தி விட்டதை பத்தி மாணிக்கத்திட்ட கேட்க போன போது, இந்த பாருங்க, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்கன்னு கராரா சொல்லிட்டான்ப்பா. அப்புறம் எப்படி நான் உதவ முடியும்? கரெக்ட் சார், என் அண்ணன் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப தப்பு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்க அம்மாவும் நிர்மலாவும் உதவின்னு வந்து கேட்டபோது சரோவை கூட்டிட்டு வந்தாதான் உதவி பண்ணுவேன்னு சொல்லாம உதவியை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரோவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு வேற வழியே இருந்திருக்காது இல்லையா? செல்வம், இப்ப என்ன ஆயி போச்சு தெரியுமா? உங்கள மாதிரி சரியான ஒரு ஆள் உதவி பண்ணாதனால தப்பான ஒரு ஆள் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதனால ஏகப்பட்ட குழப்பாய் போச்சு சார். அது வந்து செல்வம், சரோவுக்காக தான். ஆமா சார், அவங்களுக்காக தான் செஞ்சீங்க. ஆனா நீங்க செஞ்ச காரியம் இப்ப சரவணிக்கே பிரச்சனையே முடிஞ்சு போச்சே. நம்ம கண்ணை நாமளே குத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நீ சொல்றது சரிதான் செல்வம், ரொம்ப சரிதான். நான் தான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி செல்வம், ஐ எம் சாரி. சார், எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு சார்.
அதனால தான் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்க முடியாம ஃபோன் பண்ணி நேரடியாக கேட்டுட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்ல செல்வம். நான் பேசுறது உங்களுக்கு எதுவும் சங்கடமா இருந்தா மன்னிச்சிடுங்க சார். சேச்சே, நீ ஒன்னும் தப்பா சொல்லலையேப்பா. எல்லாம் சரியா தானே சொல்லியிருக்க. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. ஃபோனில் எதுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் சமாச்சாரம் எல்லாம்? சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கேன், அப்படியே நேரில் சொல்லிட்டு வந்துடலாம். நம்ம ஊரில் தான் டெலிஃபோன் இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஃபோன் இருக்கிறத பேசுறது தானே சந்தோஷ். அஃப்கோர்ஸ் பேசுறதுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் பேசுறத பார்த்தா ஃபோனை கண்டுபிடிச்ச கிரகாம்பல் நொந்து போயிடுவாரு பாவம். தமாஷா பேசுறீங்க. சரி, நீங்க கடையை பார்த்துங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். கோபி, சம்மந்தி ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல? இது கிராமம் இல்லையா மாமா? அதான் அழகா இருக்கு. ஆமா, நீ கூட தான் கிராமத்துல பிறந்த. அது சரி மாப்ள, இந்த அழகு நம்ம டவுன்ல இல்லையே. அட ஏன் மாப்பிள்ள நீ வேற? இந்த சகலையும் நீயே நானு நம்ம 3 பேர் இருந்தோம்னா அப்புறம் விளங்குமா என்ன? ஏய், உங்க அளவுல பேச்சு நிப்பாட்டு. அதுல என்ன இழுக்காத. நான் எந்த ஊர்ல இருந்தாலும் மாசந்தாரம் மழை பெய்யணும் ஜாதகத்திலே இருக்கு. மெட்ராஸ்ல மழை பெய்யாததுக்கு என்ன காரணம்னு கொல்லப்பேடி வச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் தெரியல அம்புட்டு சகலை தான் காரணம்னு. ஏய், இந்த ஆளு கல்யாணம் ஆகும்போது எனக்கு தெரியும். ஏப்பா சும்மாவே வரமாட்டாங்களா? அவங்களை திருத்தவே முடியாதுப்பா. மாமா சொல்றது ரொம்ப கரெக்ட். கோபி, எதுல வேணாலும் எங்களை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எங்களோட கருத்து சுதந்திரத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க கருத்து சுதந்திரத்தை இதோட நிறுத்திக்கங்க. அங்க மாமா வீட்டுல வந்து நானும் விஜயும் தனியா இருக்கிறத பத்தி ஏதாவது சொன்னீன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். பேச்சு வாக்கில் ஏதாவது வந்துருச்சுன்னா பேச்சுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி சொன்னீன்னு வச்சுக்கோங்க, மாமான்னு பார்க்க மாட்டேன், மச்சான்னு பார்க்க மாட்டேன், ஆமா அண்ணனும் பார்க்க மாட்டேன், ஆட்டுக்குட்டின்னு பார்க்க மாட்டேன். இப்ப வர்றீங்கல்ல, இது மாதிரி கம்முன்னு வந்து உட்காருங்க, அது போதும். அடடே, விஜய், உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. தனோ, தனோ. வணக்கம் சம்மந்தி. வாங்க, வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? வாங்க. உடம்புல சௌரியமா இருக்கா? நல்லா இருக்கேன். வாங்க. தண்ணி கொடுமா. இது வாங்க, வாங்க, வாங்க. சாப்பிடுங்க, வாங்க. வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. என்ன போஸ், உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அவருக்கு இருக்கிறது ஒரு உடம்பு, அதை மட்டும் விசாரி. ஏய், உன் உடம்ப பாத்துக்கடா. என்ன மாப்பிள்ள, எப்ப ஆஸ்பத்திரில இருந்து வந்தீங்க? கோபி தான் வெளியே அனுப்பிச்சாப்ல, சொல்லலையா? அப்படியா? கோபி, வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்பவும் போல நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி கோபி. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே லட்சுமி கடாட்சமா இருக்கு. ஆமா ஆமா, எங்க வீட்டுல எல்லாருமே லட்சுமி கடாட்சமானவங்க தான். சகல அவங்க அந்த அர்த்தத்தை சொல்லல. எல்லாரும் இருந்தோம்னா வீடு கசகசன்னு இருக்கும். ஆனா 2 நாள் தங்குனன்னு வச்சுக்கோ, நாரி போயிரும். வாய பாரு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. என்ன இப்படி அப்பாவியா இருக்க? நான் நிஜத்தை தாமா சொல்றேன். வந்த இடத்துல தொணத்தொணன்னு ஓவரா பேசிக்கிட்டு. இந்தாம்மா. இந்தம்மா வாங்கிக்க. இருக்கட்டுங்க. அச்சச்சச்சச்சச்சோ. என்னடா செல்லம், எதுக்குங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டும்மா, அன்போட வாங்கிட்டு வந்திருக்கோம், வச்சுக்கோங்க. எல்லாம் கோபி காசு கொடுத்து வாங்கினது தான். சந்தோஷமா வாங்கிங்க. ஏய், காசு கொடுத்ததா பிரச்சனை? அன்போட வாங்கிட்டு வரதா முக்கியம். இத பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது யாரு? நான் தான். என்னங்க, அந்த பக்கம் வாங்க. என்ன கோபி, எதுவும் பேசாம இருக்கீங்க? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பொண்டாட்டிய பாக்குறேன்னா அதான் டக்குன்னு பேசுறதுக்கு வாய் வரல. ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி வருங்களா? அதுவும் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அதான் விஜயே பாத்துட்டு இருந்தேன். நீங்க வாங்க, உள்ள போங்க. உள்ள போய் உட்காருங்க. மாத்திரை எடுத்துருவேன். என்ன உண்மை ஆயிட்ட? என் மேல கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் முன்னாடியும் திடீர்னு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வந்துட்ட. சொல்லு. நானே உங்க கூட ஊருக்கு வர மூட்ல தான் இருக்கேன். சரி, ஆனா நீங்க என்னடானா எல்லாரும் முன்னாடி பொண்டாட்டி அந்யோன்யம் அது இதுன்னு உளறி குத்தி காமிக்கிறீங்க. இப்பதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்ல. ஏய், யாருக்கு என்ன தெரியும்? நீ ஏதாவது உங்க வீட்டுல உளறிட்டியா? இல்ல, உங்க வீட்டாளுங்க நம்ம 2 பேரும் தனியா படுக்கிறத பார்த்து பெரிய பிரச்சனை ஆக்குனாங்கல்ல.
இப்ப அவங்க முன்னாடி நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இங்க பாரு விஜி, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டா பேசுவேங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இங்க இப்படி பேசுனதுக்கு காரணம் உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நம்ம 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக தான். எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்ற மாதிரி நீங்களே காமிச்சு கொடுத்துருங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு பேசிட்டு இருக்க? யாருக்கு தெரியும்? இங்க பாரு விஜி, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளற ஒருத்தருக்கு ஒருத்தர் உம்முன்னு உரைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, உங்க அப்பால இருந்து எல்லாருமே என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்ப தானே நீ கேட்கல, அதனாலதான் இப்படி பதில் சொல்லி சமாளிச்சேன். இங்க பாரு, நீ வேணா எங்க அப்பாவோட என் வீட்டுல உள்ளவங்களோட உணர்வுகளை மதிக்காம அவங்க முன்னாடியே என் கூட சண்டை போட்டுட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்மையில, அதாவது நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கவலையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். இது இப்பன்னு இல்ல, எப்பவுமே அவங்களுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அந்யோன்யமா இருக்க மாதிரி தான் நடிப்பேன். ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான். இதுல நீ எந்த விதத்திலையும் குழம்பிக்க வேண்டியதில்லை.